தோழிகளே, தலைப்பை பார்த்தீங்களா? மாமியார் மருமகள் பிரச்சனையை பற்றி பேசுவாங்களோ? ஆனா நகோமி ரூத்னு பாக்குறப்போ சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னா மாமியார் மெச்சும் மருமகளை பற்றியும் மருமகள் போற்றும் மாமியாரை பற்றியும் நிகழ்ச்சி இருக்குமோ? எது எப்படி இருந்தாலும் மாமியார் மருமகள்னாலே கதை சுவாரஸ்யமா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாட்டி ரத்னத்தோட பெயரை முதியோர் இல்லத்துல பதிவு செஞ்சுட்டு வந்த பிறகும் 3 நாளா அந்த தகவலை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல தயங்குனா ரமேஷ். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்கன்னு எரிஞ்சு விழுந்தா அவனுடைய மனைவி சத்யா. இல்லை, அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்கா இருக்கும்னு இழுத்தான் ரமேஷ். உடனே சத்யா, இதை பாருங்க, மாமியாரை பார்க்கணும், அது என் டியூட்டி. ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்க்கறதெல்லாம் டூ மச்னு சொன்னான். ரமேஷ் மௌனமாக இருந்தான். சத்யா தொடர்ந்தா, அடுத்த வாரம் அனுப்பணும்னா அவங்களுக்கு பெட்டி அடுக்க பேக் பண்ண டைம் கிடைக்கும், சைக்காலஜிக்கலாக தயாராகவும் முடியும். அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க. ஹாலில் புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருந்த அம்மா கிட்ட போய் மெதுவாக உட்கார்ந்தான் ரமேஷ். புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்த அம்மா கிட்ட, அம்மா, நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சுருக்கிறேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன்னு அவன் சொன்னதும் விமலா கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்துச்சு. என்னடா சொல்கிறேன்னு அம்மா கேட்க, தர்ம சங்கடத்தோட தன்னுடைய அரைக்கதவு பக்கத்தில் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்த சத்யாவை பார்த்தான். தைரியமாக பேசுங்கன்னு அவள் சைகை காமிச்சா. கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டே, இவ்வளவு வருஷமாக பாட்டியை நம்ம பார்த்துக்கிட்டோமா, இனிமேலும் பார்த்துக்கிறது கஷ்டமானு சொன்னான். உடனே விமலா, ரமேஷ், என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாமல் தானே பிரசவம் பார்த்தவங்கடா உன் பாட்டின்னு சொல்ல, ரமேஷ், அதுக்காகத்தான் அப்பா இறந்ததுக்கப்புறமும் அவங்கள வெளியே அனுப்பாமல் இத்தனை வருஷம் நீங்களே பாட்டியை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னான். உடனே விமலா, உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தாங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்கன்னு சொல்ல, ரமேஷ், அதுக்காகத்தான் மாதம் முதியோர் இல்லத்தில் 2000 ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேம்மா. பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையே, அத்தை இருக்காங்க இல்லையா, வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு சொன்னான். உடனே விமலா, அவள் பாட்டிக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டான்னு சொல்ல, ரமேஷ், அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவெடுத்தோம்னு சொன்னான். விமலா மெதுவாக மகனை பார்த்து, பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவுன்னு கேட்க, ரமேஷ் தங்கள் அரை கதவை பார்த்தான். சத்யா அங்கே இல்லை. பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமான்னு சொன்னான். மகனை அருவருப்போட பார்த்த விமலா மௌனமாக கண்களை மூட, ரமேஷ் பக்குவமாக நானே பாட்டிக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தான். விமலா மனம் கடந்த காலத்துக்கு ஓடியது. சின்ன வயசுலேயே தாயை இழந்து சித்திக்கிட்ட பல கொடுமைகளை அனுபவித்த விமலாவுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மாமியார் ரத்னத்திடம் ஒரு தாயையே பார்த்தா. சூதுவாது தெரியாத, நேசிக்க மட்டுமே தெரிஞ்ச ரத்னமும் தன் மருமகளை மகளாவே பார்க்க 2 பேருக்குள்ளும் ஒரு ஆழ்ந்த பிணைப்பு ஏற்பட்டுச்சுது. விமலாவின் நாத்தனார் கிரிஜா தன் தாயை போல நல்லவள் இல்லை. அவள் விமலாவை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாய்கிட்ட சொல்கிறத விமலா பல தடவை கேட்டிருக்கிறா. ரத்னா அவள் சொன்னதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவா. விமலா கிட்ட அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டா. மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்துக்கிட்டா. விமலாவின் கணவன் ஒரு விபத்தில் இறந்து போகும் வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவங்க குடும்பத்துக்கு உதவ யாருமே முன் வரலை. விமலாவுடைய மன உறுதியும் ருசியான சமையலும் கை கொடுத்துச்சு. ஒரு கல்லூரிக்கு பக்கத்தில் மெஸ் ஒன்று ஆரம்பித்து மாமியாரும் மருமகளும் ஓடா உழைச்சாங்க. சில வருஷங்களுக்கு பிறகு ரத்னத்தோட முதுமை உழைக்க ஒத்துழைக்கலை. விமலா மாமியாரை உட்கார வச்சு மெஸ்ஸை தனியாக நடத்தினான். உனக்கு நான் பாரமாக இருக்கேன்னு ரத்னம் சொல்லும் போதெல்லாம் விமலா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தீங்க, அப்போது என்னைய பாரம்னா நினச்சிங்கன்னு சொல்வாள். உடனே ரத்னம், ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற, என் மகளுக்கு 3 பிரசவம் பார்த்தேன், பெத்து வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கண் கலங்கும் போதெல்லாம் விமலா மாமியார் கண்களை துடைப்பா. ரத்னம் சத்தமாக கீர்த்தனை பாட்டுக்களை பாடிக்கிட்டும் பக்கத்து வீட்டு பாட்டி பாக்கியத்தோட பழங்கதைகள் பேசிக்கிட்டும் உட்கார்ந்துருக்க சிரமம் சிறிதும் இல்லாமல் கடுமையாக உழைச்சி குடும்பத்தை நடத்தினா விமலா. ரமேஷை என்ஜினியரிங்கில் சேர்க்க மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்றாங்க. அவன் பிஇ முடித்து நல்ல வேலையில் சேர்ந்த பிறகு மெஸ்ஸை மூடுனாங்க. பல ஆசிரியர்களும் மாணவர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ்வளவு ருசியான சமையல் வேற எங்கும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க சொன்னதா விமலாவுக்கு தகவல் வந்துச்சு.
ரமேஷுக்கு திருமணம் ஆகும் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவன் மனைவி சத்யா பேங்க் கிளார்க். அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சத்தமாக பேசும் ரத்னம் பாட்டி பிடிக்கலை. பாட்டி கர்ண கரூரமாக கீர்த்தனை பாட்டுக்களை பாடுறத அவளால் தாங்கிக்கவே முடியலை. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் ரத்னத்தை சுத்த நியூசன்ஸ்னு அவள் ரமேஷ்கிட்ட சொல்லாத நாள் இல்லை. இன்னைக்கு ரமேஷ் முதியோர் இல்ல குண்டை தூக்கி போடுறான். பிடிக்கவில்லை அப்படிங்கிற வெற்று காரணத்தை சொல்லி நெருங்கிய சொந்தங்களை இவங்களால எப்படி உதறி தள்ள முடியுது அப்படிங்கிறது விமலாவுக்கு புரியவே இல்லை. ஆலயத்திலிருந்து பாட்டி வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வச்சு மெல்லிய குரல்ல சிறிது நேரம் பேசினார் ரமேஷ். ரூமுக்குள்ள வந்த ரத்னத்தை விமலா ஏறிட்டு பார்த்தா. 10 வயசு கூடியது போல தெரிஞ்சது. அந்த முகத்தில் தெரிஞ்ச அதிர்ச்சியை தாங்கும் சக்தி விமலாவுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மருமகள் கிட்ட, பரவாயில்ல, அவன் என்னைய நடுத்தருவில் விடலையே, பணம் கொடுத்து ஒரு இடத்துல தானே தங்க வைக்கிறான். என்ன பிரச்சனைன்னா, நான் இத்தனை நாள் உன் நிழல்லையே இருந்துட்டேன், உன்னைய விட்டு பிரியத்தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல விமலா கண்களில் கண்ணீர். அன்னைக்கு ராத்திரி விமலாவும் தூங்கலை, ரத்னமும் தூங்கலை. மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடிச்சுட்டு வெளியே போன விமலா சாயங்காலம் மகனும் மருமகளும் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் வந்தா. ஏன் விமலா எங்கே போயிட்ட, நான் என்னென்னவோ நினச்சி பயந்தே போயிட்டேன்னு சொன்ன ரத்னத்தை பார்த்து விமலா புன்னகைத்தாளை தவிர வேற ஒன்றும் சொல்லலை. அன்னைக்கு ராத்திரியே தங்களுடைய 2 பேருடைய துணிமணிகளை சூட்கேஸில் அடுக்கிய விமலாவை பார்த்து ரத்னம் திகைப்போட, ஏன் துணியை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோடதையும் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு கேட்க, விமலா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்தை தனியாக இருப்பேன், சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இங்கேருந்து போகிறோம்னு சொன்னான். உடனே ரத்னம், என்ன நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வர்றியான்னு கேட்க, விமலா, இல்லை அத்தை, நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல, நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன், நாம் 2 பேரும் அந்த பழைய வீட்டுக்கே போகிறோம்னு சொன்னான். ரத்னம் அதிர்ச்சியில் இருந்து மீள கொஞ்சம் நேரம் ஆச்சுது. வேண்டாம் விமலா, வேண்டாம், எனக்காக நீ இப்படி செய்ய வேண்டாம், இது நாள் வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதே போதும்னு கண்ணீர் மல்க சொல்ல, விமலா, அத்தை, உங்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு யார் சொன்னது, எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு, அதனால தான் என்னைய கூட வச்சிருக்காங்க, ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிருவேன், அப்போ நானும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டியது வரும், அது புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன், அதான் இந்த முடிவு. அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது, நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அத்தை, நமக்கு பெரிய செலவு இல்லை, உடுக்க துணி, இருக்க கூரை, வயிற்றுக்கு சோறு, இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க, மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன், என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டியது வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்படுறேன்னு ஒரே மூச்சில் சொல்லி முடிச்சா. உடனே ரத்னம், உன்னையெல்லாம் நம்ம ரமேஷ் அப்படி கைவிட்டுட மாட்டான் விமலான்னு சொல்ல, விமலா, சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அத்தைன்னு உறுதியாக சொன்னான். ரத்னம் கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை, எல்லாத்துக்கும் மேலே நாம் நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம், நீங்கள் சத்தமாக பேசலாம், பாட்டு பாடலாம், பக்கத்து வீட்டு பாக்கியம் பாட்டியோட மணிக்கணக்காக பேசலாம்னு சொன்னான். அவள் தோளை ஆதரவோடு அணைச்சிக்கிட்ட ரத்னத்தை விமலா பாசத்தோட பார்த்தா. அடுத்த நாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணிட்டு மகன்கிட்ட தான் முடிவை சொன்ன விமலா கிட்ட ரமேஷ் எரிமலையாக வெடிச்சான். ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேலை பார்க்கும் வயசான்னு கேட்டான். நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன்னு கேள்வி கேட்ட அம்மா கிட்ட ரமேஷ், அம்மா, நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்னு சொன்னான். உடனே விமலா, அது வீணா போகாதுடா, அப்படியே வச்சிருக்க சொல்லு, இன்னும் 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் போகிறப்போ உபயோகமாகும்னு சொன்ன அம்மாவை ரமேஷ் கோபத்தோட பார்த்தான். சத்யா உடனே, திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி, நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலைன்னு சொன்னான். விமலா பதில் சொல்லலை. அதிர்ச்சியில் இருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாம தன் மாமியாரை கை தாங்கலா பிடிச்சுக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் விமலா. வணக்கம் தோழிகளே. இந்த கதையில நம்ம 2 விதமான மாமியார் மருமகளை பார்க்குறோம். ரத்னம் விமலா, விமலா சத்யா. ரத்னமும் விமலாவும் தலைப்புல சொன்னது மாதிரி நகோமி ரூத்தின் மறுபதிப்பு. அவங்க வாழ்க்கை கரடு முரடா இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அன்போட அரவணைப்போட வாழ்றாங்க. ரத்னம் தன்னுடைய மகளை விட மருமகா மேல அதிகமா அன்பு செலுத்துறத நம்ம பார்க்குறோம்.
அடுத்த ஜோடி விமலா சத்யா. சத்யாவுக்கு மாமியார் மேல உண்மையான அன்பு இல்லை. ஆதாயத்துக்காக தன்னுடைய மாமியாரை வீட்டில் வச்சிருக்கிறா. எந்த பிரயோஜனமும் இல்லாத பாட்டியை வெளியே அனுப்ப திட்டமிடுறா. நாம எப்படி இருக்கிறோம்? மாமியார்கள் அம்மாக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. மருமகள்கள் மகள்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க தவறு செய்வாங்க. ஆனாலும் தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா நாம அவங்கள தாயை போல மகளை போல நேசிப்போம். இதை பற்றி இன்னும் விரிவா கலந்துரையாடல்ல பேசலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரமோனா ஜஸ்டின் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரமோனா. வணக்கம் டாரதி. சரி, இந்த மாமியார் மருமகள் கதையை கொஞ்சம் நிறையாவே நம்ம நிகழ்ச்சியில் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வேற வேற ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் இந்த உறவு இருக்குது. மாமியார் மருமகள். இது அதில் சிலது நல்ல போகுது, நல்ல ப்ளசண்ட்டாக போகுது. சில உறவுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இடிச்சுக்கிட்டும் போயிட்டுருக்கு. சிலது சண்டை போட்டு பார்க்கறதே முடியாது, பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு போயிட்டு. அப்போது ஒரு மாமியாரா ஒரு மருமகளா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தோழிகளுக்கு சொல்லுங்களேன். சரி, நம்மளும் சில நேரங்களில் நம்மளை பிரியமாக நேசித்தவங்களை நம்ம மறந்துடுறோம். அவங்களுடைய அன்பு, கடமை, நன்றி இதெல்லாம் நமக்கு ஒரு பழைய நினைவாக என்ன செய்யுது போயிடுது. இப்போ கூட சில குடும்பங்களில் பெரியவங்க தனியாக இருக்காங்க. சில குடும்பத்தில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் பேரப்பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டியிருப்பாங்க. அவங்கள ஏமாற்றி பிள்ளை சாப்பிடாத நேரம் உணவு ஊட்டியிருப்பாங்க. அவங்களோட விளையாடி இருப்பாங்க. கதை சொல்லி பாட்டு பாடி அவங்கள தூங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மறந்து இந்த பேரப்பிள்ளைங்க கூட சில வீடுகளில் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற காலம்தான் இது. இப்போ நம்ம கதையும் அதே மாதிரி தான். இந்த கதையில ஒரு பெண் தன்னுடைய மாமியாருக்காக எடுத்த அன்பின் முடிவுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரமேஷ் அவங்க பாட்டிய முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு போறான். அதற்கு மெயின் காரணம் அவனுடைய மனைவி சத்யா. ஆனா இதை கேட்ட உடனே விமலாவுக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. அவ என்ன சொல்றானா, விமலா தன்னுடைய மாமியார் எனக்கு ஒரு தாய் மாதிரி. ரத்னம் மகட்ட காட்டின அன்பை விட மருமகட்ட தான் ரொம்ப அதிகமா அன்பு காட்டினான். ஸோ இந்த அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது, ஒழியாது. இது ஒரு கிறிஸ்தவம், இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம்னு நம்ம சொல்லலாம். அவ சொல்றா, அதாவது அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வசனத்தின்படி விமலா தன்னுடைய மாமியார்கிட்ட என்ன செய்துட்டா, நடந்து கொண்டுட்டா. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்தின்படி நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை, அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அன்புக்காக ஏங்கி இருக்கலாம். அவங்க நம்ம கூட இருக்கிறத நம்ம ஒரு கடமைன்னு சொல்லக்கூடாது. இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு தான் நம்ம அதை என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி இந்த விமலா என்ன செய்யறா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டிகளை அடித்து அலைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த வசனத்தின்படி அவ என்ன செய்கிறா, காத்திருந்து அமைதியா அவ என்ன செய்யறா, ஒரு மெஸ்ஸை ஆரம்பிக்கணும், பழைய மெஸ்ஸை ஆரம்பிக்கணும்னு அவ நினைக்கிறா. அது யாருக்காக? அவளுடைய மாமியாருக்காக அவர் என்ன செய்யறா, நம்ம மெஸ்ஸை ஆரம்பிக்கணும். அப்போ அவ அத்தட்ட ஒரு வார்த்தை சொல்லுவா, அத்தை சுயமா முடிவெடுக்கவும் அதை செயல்படவும் தெரிஞ்சும் அதை நடத்தலைன்னா அவங்க நல்லவங்க கிடையாது. அதனால நான் இந்த ஒரு மன உறுதியை அவ என்ன சொல்றா, தன்னுடைய மாமியார் ரத்தினத்திட்ட சொல்றா. நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அதுல அன்பு இருக்கணும், கடமை இருக்கணும், நன்றி இருக்கணும், இரக்கம் இருக்கணும். இந்த 4 தூண்களை தான், இந்த 4 தான் நம்மளை என்ன செய்யும், தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். அந்த ஃபெய்த், அந்த கிரேஸ் ஒவ்வொரு வீட்டையும் என்ன செய்யும், நிமிர்ந்து நிற்க வைப்பது. ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொன்னாலே இந்த 4 நம்மகிட்ட என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்பம். அந்த அன்பு இல்லைன்னா அந்த வீட்டில் எப்போதும் சண்டை தான் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். அடுத்து பாருங்க, அவ சொல்றா, மெஸ்ஸை ஆரம்பிக்கிறா. அதில் நான் ஒரு நாள் வயதாகும் போது இந்த பணத்தில் நான் என்ன செய்வேன், பணம் கட்டுவேன். அப்போ மகன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. அவன் முதியோர் இல்லத்துல பாட்டியை தான் சேர்க்கணும்னு சொன்னான். ஆனா அந்த அன்பு என்ன செய்துச்சு, அந்த வார்த்தையினால
கட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அவளும் வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சிட்டா. அப்போ அந்த பணத்துல நம்ம என்ன செய்யணும்? கட்டணும் அப்படின்னு. இது விஸ்டம் ஃப்ரம் அபோவ், பரத்திலிருந்து வருகிற ஞானம்னு நம்ம இதை சொல்லலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த விஸ்டம் பாருங்க, நம்ம போகிறோம், மெஸ் நடத்துகிறோம், நம்ம மாமியாரை கவனிக்கிறோம், மீதியை நம்ம சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு நானும் முதியவள் ஆவேன், அப்போ இப்படி ஒரு ஹோமுக்கு போனால் நானே பே பண்ணிக்கிடுவேன். அதுக்கு அவன் என்ன செய்யலை? மகனை அவன் நினச்சே பார்க்கல. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எப்படிலாம் படிக்க வச்சாங்கங்கிறத அந்த ரமேஷ் என்ன செய்யலை? நினச்சே பார்க்கல. நாமளும் கூட இப்போ நம்ம வீட்டில் ஒரு தாயை வச்சு முதியோர் இல்லத்தில் சேர்க்காம தன்னோட வச்சு பார்த்தாங்கன்னா அந்த அன்பு ரூத்து மாதிரி. தன்னுடைய வியாதிப்பட்ட தகப்பனை ஒரு மகன் கவனித்தால் அது யோசேப்பு மாதிரி கடமை. அதே மாதிரி தன் கணவனை இழந்த ஒரு பெண் கடவுளை விட்டு விலகாம இருந்தால் அது நகோமி மாதிரி நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவன் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்தால் அது நல்ல சமாரியனின் இரக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அன்பு, கடமை, நம்பிக்கை எல்லாம் வந்துடுது. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய 4 தூண்கள். இந்த தூண்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது கடவுளுடைய அன்போட, நன்றியோட, அவருடைய கிருபையோட நாம் எல்லாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு 2 பசங்க தான், பொண்ணு கிடையாது. 2 பேருக்குமே திருமணம் பண்ணி வச்சுருக்கீங்க. மருமகள்கள், உங்கள் வீட்டில் உள்ள மருமகள்கள் பிரச்சனை இருக்கா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஆஸ் அ மாமியாராக நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? மருமகள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்படிலாம் சொன்னீங்கன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது நம்ம தோழிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, எனக்கு 2 மருமகா, 2 பிள்ளைகளும் அருமையான முத்துக்கள்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து நானும் மற்ற மாமியார் மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன் பிள்ளைங்கிட்ட. அவங்க இஷ்டம்தான். அவங்க வெளியே ஷாப்பிங் போனால் போகலாம், அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுதான். அதே மாதிரி சமையலும் கூட ஒரு மருமக என் கூட இருக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களும் இனிய நல்ல அன்பா வச்சுக்கிடுவாங்க. சரியா? என் பர்த்டேக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர, அப்புறம் கேக் வாங்கிட்டு வர, கேக் கட் பண்ண, அந்த மாதிரிலாம் மருமக செய்வா. மகனை விட மருமக தான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வா. அடுத்து நான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வாரேன், பிள்ளைங்க எனக்கு சர்ப்ரைஸா பேங்கிள்ஸ் வாங்கி போட, அடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி செப்பரேட்டா வாங்கி அந்த நல்ல ஒரு ப்ரோக்ராமே அவங்க என்ன செய்தாங்க? கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, நம்ம அத்தையை நம்ம சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நானும் என்ன செய்வேன்? நம்ம மருமக்கமார நம்ம சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க விருப்பப்படிதான். ஒரு மருமக சென்னையில இருக்கா, அவ அங்கிருந்து இப்போ வந்தா, லாஸ்ட் வீக் வந்தா. அப்போ வரும்போது ப்ரௌனி செய்துட்டு வந்தா. ப்ரௌனி செய்துட்டு நெக்ஸ்ட் டே அதை ஹீட் பண்ணி அதை சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. உண்மை நான் ஆனால் உண்மைதான் சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ பிள்ளைங்க ரொம்ப அன்புள்ள பிள்ளைங்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களும். அதே மாதிரி நானும் பிள்ளைங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பேன். பிள்ளைங்களை எந்த குறையும் நான் சொல்ற மாதிரி அவங்க என்கிட்ட இதுவரைக்கும் நடக்கல, நல்லா தான் இருக்கிறாங்க. சமையல்லாம் யாரு பார்க்குறா? மெயின் பொறுப்பு யாரு பண்றா? நீங்களா, மருமகளா? இல்ல, சமையல் நானும், எனக்கு ஹெல்ப்பர் இருக்கா, நாங்க 2 பேரும் பார்த்துக்கிடுவோம். பிள்ளைங்களுக்கு அது இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும்னா அவங்க செய்வாங்க. ஆமா, ரொம்ப ஸ்பீடா நிப்பாங்க 2 பேரும். சமையல் நல்லா ஃபாஸ்டா நல்லா செய்வாங்க. அதுலயும் மூத்த மருமகளுக்கு சமையல்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன பொண்ணு வித்தியாசமா செய்யணும்னா யூடியூப் பார்த்து அவளும் ரொம்ப வித்தியாசமா நல்லா நின்று செய்வாங்க. அவங்களுக்கு இஷ்டமானது அவங்க செய்யலாம். வித்தியாசமா டிஃபரெண்டா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா செய்வாங்க. அத்தை இதை செய்யணும், அப்போ என்ன ஜாமாமா வேணும்பே, வீட்டுல இருக்காம்பே, இல்லைன்னா வாங்குவோம், அவங்களே ஆர்டர் போட்டு அதெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அவங்களாவே நல்லா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பரவாயில்ல, நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. சரி, அது மாதிரி அப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஆமா இல்லையா? நம்மளும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். நம்ம கூட இருந்தாலுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் நம்ம இருக்கணும், நம்ம நினைக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் நம்ம மாமியாரை சந்தோஷப்படுத்தணும். அப்படி அந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம நினைக்கிறப்ப பிரச்சனை குறையும். பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை குறையும். இதுல பையனோட கடமை என்னன்னு சொல்லுங்களேன். பையனோட கடமைன்னு நம்ம சொல்லும்போது, இப்போ எங்க வீட்டில் பிரச்சனை வரல, இன்கேஸ்
பிரச்சனை வந்தால் பையன் தான் அதை என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் பேசி சமாதானப்படுத்தணும். நீ விட்டு கொடு, அம்மா தானே, வயசு, அதாவது இன்னும் நமக்கு ஏஜ், இப்போ நம்ம ஒன்றும் இது இல்லை, இன்னும் ஏஜ் ஆகும்போது ஏதாவது நம்ம பேசணும்னா அவங்க வந்து பசங்க தான் அதை என்ன செய்யணும், ரெண்டு பையம்மா நீங்க அப்படி நினைக்காதீங்கம்மா, அப்படி இல்லாமா நீ நம்மகிட்ட சொல்லணும், ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லணும், நீ அப்படி நினைக்காத, அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், பையன் தான் என்ன செய்யணும், பேசணும். பேசி அந்த குடும்பத்துல ஒரு சமாதானமா அதை என்ன செய்யணும், கொண்டு போகணும். சில குடும்பத்துல மாமியார வேலைக்காகவே வச்சுக்கிட்டுறாங்க. இப்ப நம்ம இந்த கதையில கூட பாக்குறோம்ல, அப்ப உடனே சொல்றாள், திடீர்னு நீங்க கிளம்புனா அப்ப எனக்கு யார் இருக்கா, நான் வேலைக்கு ஆள் பார்க்கலையே அப்படின்னு சதியா சொல்றான். அப்போ பாருங்க, வேலைக்காக தான். அப்போ ரத்னாவுக்கு வந்து பலன் இல்லை, அவளால ஒண்ணும் செய்ய முடியல, அதனால அவ ரத்னாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறா, அவங்களால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி. விமலா வந்து எல்லாம் செய்து வைக்கிறா, அதனால விமலாவை வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறான். இது வந்து மருமகள்கிட்ட இந்த குணம் இருக்கிறது ரொம்ப தவறான குணம், அப்படி நினைக்கவே கூடாது. அவங்க கணவன் பேர் எப்படி வந்தாரு, அந்த தாய் இல்லாம எப்படி வந்திருப்பாங்க, அந்த தாயும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்லா கொண்டு வந்திருக்கிறா. அப்போ தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ தானே, ஏன் நகையை வித்து அவ படிக்க வைக்கணும் அந்த அம்மா இல்லையே. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், அதை வந்து ஒரு தாய் மாதிரி, தன்னோட அம்மா மாதிரி. இப்போ உங்க அம்மா வீட்டுல அம்மாவை அவங்க அண்ணி விரட்டுனா இவ்வளவு வருத்தம் இருக்கும். எங்க அம்மாவை இப்படி பண்றா, அப்படி பண்றா, இப்படி பண்றான்னு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். முடியலைன்னு வைங்களா, மாமியாரை கவனிக்க முடியல, நம்ம வேலைக்கு போறோம், ஒரு கேர்டேக்கர் நம்ம வச்சுக்கிடுவோம், போய் ஒரு சின்ன இது, அத்தை சாப்பிட்டீங்களா, போதும், சந்தோஷப்படுவாங்க. அவங்க வேலைக்கு போயிடலாம். வந்த பிறகு அத்தை நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருந்ததா, போதும். அவங்களுக்கு இந்த 3 வார்த்தையே போதும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, என் மருமக தங்கமானவா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ வேலைக்கு போறவங்கனாலும் கவனிக்க முடியலன்னா, இப்படி சிலர் இருக்கிறாங்க, மாடியில இருக்காங்க, கீழே மாமியார் இருக்கிறாங்க, ஆனா எட்டியே பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. மகனும் சில மகன்கள் மாறிடுறாங்க, அப்படி மருமக பக்கம் அப்படியே சேர்ந்துக்கிடுறாங்க. அது வந்து நல்லதில்லை. அது கடவுளுடைய ஆசீர்வாதம் பின்னாடி நமக்கு இருக்குமா, நம்முடைய சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தேடி வைக்கணும்னா நம்ம வீட்டுல உள்ள பெற்றோரை நம்ம என்ன செய்யணும், அன்போட நம்முடைய கடமையில நம்ம செய்யணும், அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த தத்துவத்தோட நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும், நன்றாக இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாருமே அன்பு செலுத்தணும், ஆண்டவருடைய அன்பை வந்து பிரதிபலிக்கிறவங்களா நாம இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை நம்ம வாழ்றணும். சரி, ரொம்ப தேங்க்யூ. என்ன தோழியரே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? மாமியார் மருமகள் 2 பேருக்கும் இடையில இருக்கும் டென்ஷனை குறைக்கத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை கொடுக்குறோம். முதல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை வர்றதுக்கான காரணங்களை ஆராய்வோம். மாமியார் மருமகளையும் மருமகா மாமியாரையும் அடக்கி ஆள நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 21:9 சொல்கிற மாதிரி இருக்கும். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். அடுத்து 2 பேரும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும், ஆனால் தெரியணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வருத்தம் மனஸ்தாபத்தில் போய் கடைசியில் சண்டையில் கொண்டு விட்டுரும். அடுத்து மகனை வச்சு சண்டை. அவன் யாருக்கு அதிகமாக உரிமைப்பட்டவன்? அம்மா தனக்குன்னும் மனைவி தனக்குன்னும் நினைக்கிறதுனால சண்டை. பாவம் மகன் 2 பேருக்கும் இடையில இருந்து அல்லாட வேண்டியது இருக்கும். இவ்வளவு நேரம் பிரச்சனைகளோட காரணங்களை சொன்னேன். பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும்? வேதாகமம் மிக அழகா தீர்வு கொடுக்குது. இந்த பிரச்சனையில 3 பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மாமியார், மருமகள், மகன். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல மாமியாரோட பங்கு என்ன, பொறுப்பு என்னன்னு பார்க்கலாம். இறுக பற்றாதீங்க, விட்டுருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு ஆதியாகமம் 2:24 தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. 25 வருஷம் 30 வருஷம் உங்க மகனோட நீங்க ஆசதீர வாழ்ந்துட்டீங்க. இனிமேல் அவன் மனைவியோட வாழ விடுங்க.
அவங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாகன்னு கொலோசையர் 4:6 சொல்லியிருக்கிறபடி கவனமா பேசணும். பிள்ளைங்க உங்ககிட்ட அறிவுரை கேட்டா சொல்லுங்க, இல்லாட்டி அமைதியா இருங்க. அவங்க தவறான முடிவு எடுத்தா கூட பரவாயில்ல, விழுந்து எழும்பட்டும். அனுபவம் அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அடுத்து மருமகளுக்கு சில ஆலோசனைகளை சொல்றேன். உங்க மாமியாரை கனம் பண்ணுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கனத்தையும் கொடுங்க. கருணையோட எல்லைகளை அமையுங்க. உங்க ஆலோசனை நல்லா தான் இருக்குது, நான் அதை மதிக்கிறேன், ஆனால் நாங்கள் இப்படி செய்யலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம், புரிஞ்சுக்கோங்கன்னு பவ்யமாக சொல்லுங்க. ரோமர் 12:18 சொல்லியிருக்கிறது மாதிரி, கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ரூத் தான் சாப்பிட்டதோடு நிற்காம தன்னுடைய மாமிக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாளே, அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களை உங்கள் மாமியாருக்காக செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்குமேன்னு இதை சமைச்சேன், உங்களுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இப்படி செய்யும் சின்ன செயல்கள் கல் மனசையும் உருக வச்சிரும். அடுத்து 2 பேருக்கும் இடையில பாலமாக இருக்கக்கூடிய மகனுக்கு சில அறிவுரை. மத்தேயு 19:6 இயேசு இப்படி சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். உங்கள் மனைவியும் நீங்களும் ஒரே மாம்சம். அதனால் நீங்கள் கடவுளுக்கு அடுத்து உங்கள் மனைவியைத்தான் நேசிக்கணும், அவளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும். இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். தாயையும் பாதுகாக்கணும், மனைவியையும் பாதுகாக்கணும். உங்கள் மனைவியை நேசியுங்க, உங்கள் தாயை கனம் பண்ணுங்க. இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க. மாமியார் மனைவிக்கிடையே வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வந்தால் 2 பக்கமும் அமைதியாக கவனியுங்க. யார் ரைட்டு யார் தப்புன்னு சொல்லாதீங்க. ஒருத்தங்க குறைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி 2 பேருக்கும் இடையே இருக்கிற பிளவை இன்னும் அதிகமாக ஆக்கிராதீங்க. தனித்தனியாக 2 பேர்கிட்டையும் பேசுங்க. சண்டையை மூட்டாமல் சமாதானம் பண்ணுறதுலேயே கவனமாக இருங்க. ஜெபத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் இதை கையாளக்கூடிய ஞானத்தை தருவார். இப்படி 3 பேரும் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தால் வீட்டில் நிம்மதி இருக்கும். அவரவர் பொறுப்புகளை உணர்ந்து அடுத்தவர் குறைகளை பெருசுப்படுத்தாமல் தன்னுடைய வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் வீணான சண்டை வராது. ஓகே தோழியரே, நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. மாமியார், மருமகள், மகன் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அட்வைஸ் கொடுத்தாங்க. கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லை. நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா எல்லாரும் கடைபிடிக்கணும், சொன்னதை செய்யணும், அதுதான் முக்கியம். முதல்ல குடும்பத்துல நம்மளை வச்சு சண்டை வந்துடக்கூடாது, சமாதானமா இருக்கணும்னு 3 பேருமே நினைக்கணும். அப்படி நினைச்சாலே நாங்க கொடுத்த அறிவுரைகளை கடைபிடிப்பீங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க.